மக்கள் நலன் பேணும் பட்ஜெட். மூன்றாம் பாலினத்தோரின் கல்லூரி படிப்பிற்கான முழு செலவும் அரசே ஏற்கும். இன்னும் பல மகத்தான அறிவிப்புகள். பிரதம மந்திரி அவர்கள் அலுவலகத்திலிருந்து எனக்கு வாழ்த்து கடிதம் வருது. நீங்க வீடு கட்டிட்டீங்க, நீங்க சந்தோஷமா இருங்க, ஜாலியா இருங்க. பாலடைந்த வீடு, 2 லட்சம் பணம், PM ஆபீஸ் அனுப்பிய லெட்டர். இப்ப எனக்கு சான்சல் பண்ண 2,30,000 ரூபாய், 3 லட்சத்து சில்லற என்ன ஆச்சு, எங்க போச்சு? க்ளோஸ் செய்யப்பட்ட ஃபைல். அதிர்ச்சியில் உறைந்த சமூக ஆர்வலர். கிடுகிடுக்கும் கிருஷ்ணகிரி. பிரதம மந்திரி எனக்கு அலுவலகத்திலிருந்து எப்படி பாராட்டு கடிதம் வந்துச்சு? இதுக்கு பதில் சொல்லுங்க. கிருஷ்ணகிரி மாவட்டம் சாந்திநகரை சேர்ந்தவர் சந்திரமோகன். 50 வயது மதிக்கத்தக்க இவர் சமூக ஆர்வலராக உள்ளார். இந்த நிலையில் இவர் ஒரு சாதாரண ஓட்டு வீட்டில் வசித்து வருகிறார். தான் செய்யும் வேளையில் சரியான வருமானம் இல்லாத சந்திரன் வறுமையில் வாடி வருகிறார். அதே வேளையில் தான் வசிக்கும் ஓட்டு வீடு மிகவும் சிதலமடைந்து மழைக்காலங்களில் வீட்டிற்குள் தண்ணீர் கொட்டுவதால் சந்திரன் மிகுந்த துன்பத்தில் வாழ்ந்து வந்துள்ளார். இதனிடையில் சந்திரன் கடந்த 2019ஆம் ஆண்டில் பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் தனக்கு ஒரு வீடு வழங்க கோரி மனு அளித்திருந்தார். அதன் பேரில் அவரது மனுவை ஏற்றுக்கொண்ட அரசு சந்திரனுக்கு வீடு கட்டும் பணி உத்தரவு வழங்கப்பட்டது. ஆனால் கடந்த 2-3 ஆண்டுகள் ஆகியும் சந்திரன் வீடு கட்டுவதற்காக எந்த பணமும் வரவில்லை. மேலும் இது தொடர்பாக எந்த அதிகாரிகளும் நேரில் வரவில்லை. இதனையடுத்து சந்திரன் தான் பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்தில் மனு அளித்தது குறித்து அதிகாரிகளிடம் மனு அளித்துள்ளார். ஆனால் அதிகாரிகள் தரப்பில் இருந்து இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இத்தகைய சூழலில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு சந்திரமோகனுக்கு பிரதமர் அலுவலகத்திலிருந்து ஒரு கடிதம் வந்துள்ளது. அந்த கடிதத்தில் பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்தில் பயன் அடைந்ததற்கு வாழ்த்துக்கள் என அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது. ஒரு கணம் இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த சந்திரன் என்ன செய்வது என தெரியாமல் திகைத்து போய் உள்ளார். அது மட்டும் இன்றி இது பற்றி அதிகாரிகளிடம் விசாரித்த போது சந்திரமோகன் கொடுத்த மனுவின் அடிப்படையில் அவருக்கு வீடு கட்டி முடிக்கப்பட்டதாகவும் 2,10,000 செலுத்திவிட்டதாகவும் கூறி சந்திரமோகனின் ஃபைலை க்ளோஸ் செய்தது தெரிய வந்தது. இதையடுத்து சந்திரமோகனுக்கு மேலும் அதிர்ச்சி ஏற்பட்டது. இதையடுத்து தனக்கு வீடு கட்டி தராமல் பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்தில் கிடைக்கும் பணத்தை அபே செய்த அதிகாரிகளின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று, தனக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் எனவும் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர், சென்னை வேலூர் அலுவலகம், சேலம் என பல இடங்களில் உள்ள அரசு அலுவலகங்களில் மனு அளித்துள்ளார். ஆனால் இந்த சம்பவம் நடந்து கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேலாகியும் அதிகாரிகள் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என சந்திரமோகன் வேதனையுடன் தெரிவித்தார். இந்த நிலையில் சமீபத்தில் பத்திரிகையாளர்களை சந்தித்த சந்திரமோகன் பிரதமர் வீடு திட்டத்தில் தனக்கு நேர்ந்த சம்பவங்கள் குறித்து விளக்கம் அளித்தார். 2019 எனக்கு சொந்தமான வீடு, ஓட்டு வீடு. நான் வறுமை கோட்டுக்கு உள்ள போவேன். எனக்கு பிரதம மந்திரியுடைய ஸ்கீமில் வீடு எனக்கு ஆர்டர் உத்தரவு வழங்கி எனக்கு கடிதம் அனுப்புனாங்க. அப்புறம் நீண்ட நாட்களாகவே எனக்கு அந்த நிதி ஒதுக்கல. அந்த வீடு இடிச்சிட்டு கடைகள் கட்டுங்க என்ற உத்தரவு கடிதம் கூட எனக்கு எதுவுமே தரல. ஆனால் உங்களுக்கு சாங்ஷன் ஆயிடுச்சுன்னு சொல்லி லெட்டர் கொடுத்தாங்க. ஆனால் பாருங்க, பிரதம மந்திரி அவர்கள் அலுவலகத்திலிருந்து எனக்கு வாழ்த்து கடிதம் வருது. நீங்கள் வீடு கட்டிட்டீங்க, நீங்கள் சந்தோஷமா இருங்க, ஜாலியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிரதம மந்திரி அலுவலகத்திலிருந்து எங்களுக்கு தகவல் வருது. பாருங்க, இது தபால் பிரதம மந்திரியுடைய பிரதம மந்திரி நகர்ப்புற வீட்டு வசதி திட்டம். இது அனுப்புறாங்க பிரதம மந்திரியிலிருந்து அலுவலகத்திலிருந்து எனக்கு நகல் வருதுங்க, கடிதம் வருது. ஆனா பாருங்க, வீடே இல்லை. பலமுறை நான் மாவட்ட ஆட்சியருக்கு, அப்புறம் அப்போ வேலூர் கோட்டம் இருந்தது. வேலூர் கோட்டத்தில் இருக்கக்கூடிய அலுவலக பொறியாளருக்கு, தற்போது சேலம் மாவட்ட பொறியாளருக்கு நான் கடிதங்கள் அனுப்பி கூட இது வரைக்கும் நடவடிக்கையெல்லாம் பார்க்கவும் இல்லை. சும்மா வெளியில் பார்த்துட்டு சும்மா வீடு கட்டிட்டாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க கொடுத்துருது. இப்போ எனக்கு சான்சல் பண்ண 2,30,000 ரூபாய், 3 லட்சத்து சில்லற என்ன ஆச்சு, எங்கே போச்சு? இதே மாதிரி எனக்கு மட்டும் இல்லை,
தற்போது இந்த விஷயத்தில் பாதிக்கப்பட்ட சந்திரமோகனுக்கு வீடு வழங்கப்படும் என்ற கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி கட்டாத வீட்டுக்கு கணக்கு காட்டிய அதிகாரிகளின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. மேலும் 2019ஆம் ஆண்டில் நடந்த இந்த சம்பவம் தற்போது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நிறைய பேர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நிறைய பேருக்கு வந்து வீடு கட்டியதாக பணம் வந்து கொள்ளடிச்சு சாப்பிட்ருக்காங்க. ஆகவே இது சம்பந்தமாக மாவட்ட ஆட்சியருக்கு நான் புகார் பண்ண நேரடியாக போய் கொடுத்தேன். குறிய மாவட்ட ஆட்சியர் வந்து நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க. ஆகவே எனக்கு வந்து வீடு வந்து உடனே கிடைக்கணும். பாருங்க, ஓட்டு வீடு தான் இருக்கு. மழை பெஞ்சா ஒழுகுது. நான் ஒரு சமூக ஆர்வலராக இருந்தாலும் எனக்கே இந்த நிலைமைன்னா அப்போ மற்றவங்களுக்கு என்ன கேதி? அப்பாவி மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. ஆகவே பிரதம மந்திரி வந்து எனக்கு அலுவலகத்துல எப்படி பாராட்டு கடிதம் வந்துச்சு. இப்போ எனக்கு சான்சல் பண்ண 2,30,000 ரூபாய் 3 லட்சத்து சில்லற என்ன ஆச்சு, எங்க போச்சு? இதே மாதிரி எனக்கு மட்டும் இல்லை, நிறைய பேர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நிறைய பேருக்கு வந்து வீடு கட்டியதாக பணம் வந்து கொள்ளடிச்சு சாப்பிட்ருக்காங்க. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.